இந்த ஸ்வீட்டை செஞ்சுட்டு நான் ட்ரேயில் போட்டுட்டு ஆறட்டும்னு வச்சுருந்தேன்ல, ஒரு 4 ஹவர்ஸ் ஆறட்டும்னு விட்டுருந்தேன்னா ஒரு 1 ஹவர்லேயே கொஞ்சம் ஒரு ஓரமாக பிச்சு கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஏன்னா டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம். சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இது பார்க்கறதுக்கு வந்து கேக் மாதிரி, அந்த பிளாக் கேக் இருக்குல்ல, பிளாக் கேக் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்வா டேஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி அல்வா சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாம் சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு துளி கூட எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே செய்யலாம். ரொம்ப நல்லா டேஸ்டியானது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கருப்பட்டியும் தேங்காய் பாலும் தாங்க. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு முழு தேங்காவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கணுங்க. தேங்காய் பால் எடுக்கணும். நம்ம இதை வந்து திருவி தான் எடுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாலே போதும். நம்ம தேங்காயை ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு கூடவே நல்ல மணமாக இருக்கிறதுக்கு ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு தேங்காய்க்கு 5 ஏலக்காய். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு முதல் தடவை அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க. கட்டியாக அரைச்சா தான் அதோட தேங்காயோட அந்த முழுச்சாரெல்லாம் நமக்கு நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு செகண்ட் டைம் அரைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் செகண்ட் டைம் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த சாரெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு தடையும் அரைக்கும் போது அதோட தேங்காய் சாரெல்லாம் தேங்காய் பால் நல்லா கிடைக்கும். அந்த ஜூஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாது. அந்த சக்கை மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க. நான் ஃபஸ்ட் பால் செகண்ட் பால் தனித்தனியாக எடுத்து வைக்காமல் 3 தடவை தேங்காய் அரைச்சி 3 தடவையும் தேங்காய் பால் எடுத்ததை ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். எனக்கு 1 லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கட்டியாக இருக்குது. இந்த மாதிரி தேங்காய் பாலை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே இப்போ 1 லிட்டர் தேங்காய் பால்னால் அதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. நம்ம அரிசி மாவும் சேர்க்கலாம், இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம், உங்கள் சாய்ஸ். நான் வந்து இன்றைக்கி அரிசி மாவு ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம அந்த அரிசி மாவை இந்த தேங்காய் பாலோட நல்லா கலந்து எடுத்துடலாங்க. துளி கூட கட்டி இருக்கக்கூடாது. நல்லா கலந்து எடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி கலந்து விட்டால் உங்களுக்கு நல்லா அந்த அரிசி மாவெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம ஸ்வீட்டுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாங்க. நான் 1 லிட்டர் தேங்காய் பாலுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்வீட் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் 600 கிராம் அளவு கூட எடுத்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இந்த அளவுக்கே போதுமானது. இப்போ நான் அந்த முழு கருப்பட்டியை ஃபுல்லாக உடச்சி தூளாக்கி வச்சுருக்கிறேங்க. இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாகு காய்ச்சணும்னு இல்லை, இது தண்ணி ஊற்றி இந்த கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சால் போதும். ஏன்னா அதில் மண் தூசியெல்லாம் இருக்கும்ல, அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி கரைச்சா தான் கரெக்டாக இருக்கும். 1/4 கிலோ கருப்பட்டிக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேங்க. இது பாகு பதம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை, ஜஸ்ட் நமக்கு வடிகட்டணும். அந்த ஃபில்டர் பண்ணும்போது இந்த மண் தூசி எல்லாம் இருக்கும்ல, மணல் மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம நயம் கருப்பட்டி போட்டாலும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள் ஃபுல்லாக அந்த கட்டி இல்லாமல் நல்லா எல்லா கருப்பட்டியும் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம கிண்ட போகிறோமோ, அந்த அல்வா பதத்துக்கு கிண்ட போகிறோமோ அதில் அந்த பாத்திரத்தில் இதை நம்ம மாற்றிக்கலாம். நான் வந்து ஒரு பேனில் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் கருப்பட்டியோடு சேர்த்து எவ்வளோ அந்த குட்டி குட்டி மணல் மாதிரி இருக்குதுங்க. கருப்பட்டி இருக்குது, மணல் இருக்குது, அதனால தான் ஃபில்டர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபில்டர் பண்ணதோட நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் அரிசி மாவு கலந்து வச்சுருந்தோம்ல, அதை இதோட சேர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம், நீங்கள் வடிகட்டிட்டு நான் பேனில் வடிகட்டியிருக்கேன்ல, அதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணல, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதை சேர்த்துக்கிடணும். தேங்காய் பால் அரிசி மாவு சேர்த்து மறுபடியும் இது நல்லா கலந்து விட்டுக்கிடணும். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ணணும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க. எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு அப்படியே விட்டுட்டோன்னா கீழே வந்து கட்டியாக சேர்ந்துடும், மேலே வந்து அப்படியே குடுக்குன்னு இருக்கும். அப்புறம் ரொம்ப கட்டியாக சேர்ந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா எல்லாம் ஒன்று போல் கலந்து வரணும்னா இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது என்னமோ ப்ராசஸ் என்னமோ சிம்பிள் ப்ராசஸ் தாங்க, ஆனால் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். சிம்பிளான ப்ராசஸ்,
டைம் கொஞ்சம் நமக்கு இது ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சேன், 15 நிமிஷத்தில் செஞ்சேன்னே சொல்ல மாட்டேன். எனக்கு இது கிட்டத்தட்ட செஞ்சு முடிக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்தியான ஒரு டிஷ்ஷு நம்ம செஞ்சு கொடுக்கணுன்னா டைம் எடுத்துக்கிறதுல நமக்கு எந்த ஒரு இதுவும் தோணாது. ஸோ சந்தோஷமாக தான் நம்ம பண்ணுவோம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொஞ்சமாக அது கட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அது வேகமாக கொதித்து வரணும், நல்லா கட்டி சேரணுன்றதுக்காக நான் ஸ்டவ்வு வந்து நல்லா ஹையில் வச்சுருந்தேன். இப்போ நல்லா கட்டி சேர்ந்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் கொதிக்கும் போது தெறிக்க ஆரம்பிச்சது. அதனால் இப்போ நான் வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு கலந்துட்டுருக்கிறேன். அது கொஞ்சம் கட்டி பதம் வர வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சுக்கலாங்க. ஏன்னா ஓரளவுக்கு மேலே நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து விட்டோம்னா கீழே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் இல்லை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டாலே போதும். அது நல்லா வேகமாக கட்டி சேர்ந்துடும். அரிசி மாவுன்றதுனால சீக்கிரமாக கட்டி சேர்ந்துடும். இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் என்னால் அந்த ஸ்பேச்சுலா வச்சு கலந்து விட முடியல. ஸ்பேச்சுலா வச்சு கலந்து விடும்போது சைட்லெல்லாம் பிடிக்காமல் வருது, அடியில் மட்டும் பிடிக்குதுன்றதுனால மறுபடியும் நான் இந்த ஸ்டீல் கரண்டி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மரக்கரண்டி கூட எடுத்துக்கலாம். நான் ஸ்டீல் கரண்டி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுட்டுருக்கிறேன். இது ஒரு நல்ல இன்னும் கட்டியாக வரணுங்க. நம்ம தேங்காய் பாலெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் பால் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும், எண்ணெயாக பிரிஞ்சு வரணும். நம்ம இதுக்கு துளி கூட எண்ணெயோ இல்லை நெய்யோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அது கட்டியாக வர வர நம்ம ஊற்றின தேங்காய் பாலெல்லாம் எண்ணெயாக பிரிஞ்சு வருங்க. அந்த அளவுக்கு நம்ம கலந்து விடணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இது வந்து அந்த தேங்காய் பால் பிரிஞ்சு வர அந்த ஸ்வீட்டு மனம் வந்து அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருக்குது. இந்த ஸ்வீட்டை யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு சுகர் வந்துடும் அந்த மாதிரி எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கருப்பட்டின்றதுனால நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா ஹெல்த்தியானது. அதனால் நீங்கள் இது வந்து அடிக்கடி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு தேங்காய் பால் ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் தேங்காய் பால் ஊற்றி ஸ்வீட் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா கட்டி சேர்ந்துச்சு. அந்த தேங்காய் பால் எண்ணெயாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, நல்லா கட்டி சேர்ந்துச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் விருப்பமோ அந்த நட்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு தான் சேர்க்கணும்னு இல்லை. நட்ஸு போட்டு ரெடி பண்ணும்போது அந்த நமக்கு கடித்து சாப்பிடும்போது வாயில் அந்த நட்ஸு கிடைக்கலாம். டேஸ்ட்டு வந்து இன்னும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. அதனால் உங்களுக்கு எந்த நட்ஸு விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். ஸோ முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் இன்னும் கொஞ்சம் திரிஞ்சு வரணும். மெயினான விஷயம், ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் அந்த உங்களுக்கு தேங்காய் பால்லேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வந்தாலே போதுமானது. இப்போ இந்த ஸ்வீட்டை நம்ம ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாங்க. இந்த ட்ரேயில் மாற்றுறதுக்கு அந்த ட்ரேயில் நீங்கள் எண்ணெயோ நெய்யோ எதுவும் தடவணும்னு இல்லை, நம்ம அப்படியே எடுத்து ட்ரேயில் போட்டுக்கலாம். ஏன்னா இதுலேயே எண்ணெய் நிறையா இருக்குது, அந்த தேங்காய் பால் எண்ணெய் நிறையா இருக்கிறதுனால நம்ம அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த ட்ரேயில் எதுவுமே தடவலை, எண்ணெய் நெய் எதுவுமே தடவலை, அப்படியே டைரெக்டாக போட்டுட்ருக்குறேன். ஸோ இது போட்டுட்டு நம்ம செட் பண்ணிக்கலாங்க, அவ்வளோதான். இந்த ட்ரே வந்து 2 கிலோ ஸ்வீட் பிடிக்கும். நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ ஸ்வீட்டுன்றதுனால ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சைடில் எல்லாம் ஃபுல்லாக நல்லா ஒரு செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ட்ரேயில் தான் செட் பண்ணணும்னு இல்லைங்க, நீங்கள் வந்து தட்டு கிண்ணம் இதில் கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கிடலாம், போட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் ட்ரேயில் போட்டால், அதனால் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இதை நம்ம செட் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஆற விடணுங்க. 4 மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் தட்டிக்கலாம். நான் எனக்கு இப்போ 4 மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டேன். ஆறுனதுக்கப்புறமா இதை நான் வந்து பிளேட்டில் தட்டி நமக்கு எந்த ஷேஃபில் வேணுமோ அந்த ஷேஃபில் நம்ம பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ் பண்ணுறதுக்கும் நல்லா சூப்பராக வருங்க. நம்ம நட்ஸு போட்டிருக்கோம்ல, அங்கங்கே நட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு எனக்கு கட் பண்ணுறதுக்கு. பார்க்குறதுக்கு தான் கஷ்டப்பட்டு கட் பண்ணுற மாதிரி தெரியுது. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. உங்கள் டைம் தான் கொஞ்சம் அதிகமாக எடுக்குமே தவிர நமக்கு ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அல்வா மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியானது, ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட.
குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய அப்படி ஒரு டேஸ்டான ரெசிபிங்க. டேஸ்ட் செம்ம அல்டிமேட்டுங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.